ஏர்செல் பாக்கெட் இருக்கிற போட்டு போனை ஒரு கையில தான் யூஸ் பண்ணோம். ஸோ நோக்கியா சாகல, உயிரோட தான் இருக்கா. ஹாய் சோல்ஜர்ஸ். நோக்கியா இந்த பேரை கேட்ட நமக்கு என்ன தோணும்? இது வைரம் பாந்த கட்ட ஆட்டம் பாம். என்னடா சொல்ற? அதாவது ஆட்டம் பாம் இருந்தாலும் போனு கொண்டாகாது. ஆனா கம்பெனிக்கு அப்படி இல்லை. மைக்ரோசாஃப்ட்னு ஒருத்தனால மொத்த கம்பெனியை தரிசான கதை தான் நோக்கியாவோட கதை. கதை கேட்க ரெடியாடா. முன்னொரு காலத்துல நோக்கியா எப்படி இருந்தானா, இப்ப நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இது அப்ப. ஆனா இப்ப அப்படின்னா இப்ப நான் தான்டா ஊரோட கீழே, மற்ற எல்லாவனுமே எனக்கு டாப்ல தான். இந்த நோக்கியாக்காரன் எப்படின்னா செல்போனை மட்டும் வித்து 6,46,000 கோடி வருஷம் வருமானம் பார்த்துட்டு இருந்தான். ஆனா கடைசியில 3,000 கோடி கீழே வந்து விற்க முடியாம வித்துட்டு ஓடிட்டானுங்க. அதுவும் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் கிட்டே. ஆட பிக்காளிப்பல. ஆனா இவன் நாசமா போனதுக்கான